இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் மாமனிதன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை சீனு ராமசாமி எழுதி இயக்கியிருந்தார். 2022 அந்த படம். இதில் சேதுபதி, விஜய் சேதுபதியும் காயத்ரின்ற ஒரு நடிகையை நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு கதை. இந்த கதையில் அவர் ஊருக்குள்ளே கொஞ்சம் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மனைப்பிரிவு எல்லாம் போடுற லேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க கூட சேர்ந்து அவங்க கூட ஊருக்குள்ளெல்லாம் விற்று தர கமிஷன் வாங்குறன்ற பண ஆசையில் அவர் மோசம் செய்து போய்விட்டு இவரும் ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு விடுகிறார். ஊர் ஜனங்கள்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க கேட்டவங்க. அந்த சூழ்நிலை, அதற்கு முன்னால் அவர் எவ்வளோ நாணயமாக இருந்தார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு காட்சி ஒன்று வரும். அதில் என்னென்னா, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர். விஜய் சேதுபதி ஆட்டோ ஓட்டுறவர். அவர் அவர் வண்டியில் ஏறுறாரு. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்ப்பா அப்படின்னு, போகலாம் வாங்கண்ணே. அப்போ அவர் கேட்குறாரு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயா வெளியா? அப்போ அந்த பயணம் செய்கிறவர் சொல்கிறாரு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே விட்டுராஜா அப்படின்றாரு. அந்த ஒருத்தர்கிட்ட பண்பாக அன்பாக பேசுறது, அப்போது அது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா, அதே தான் நமக்கு போட்டு தான் திரும்பி வரும். அப்படி அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருகிறது. வேறு எந்த பரிமாற்றங்களும் கிடையாது அவங்களுக்குள்ள. அவரை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுராஜான்னு சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நல்லத்தன்மை. இல்லைனாலும் இவருடைய அறப்பிரகாரம், அவர் தனி மனித அறப்பிரகாரம் இவர் சரியாக தான் நடப்பாருன்றதும் பின்னால் காட்டப்படுகிறது. இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சு எப்படி துவங்கினா சரியாக வரும்ன்ற மாதிரி நல்லாயிருக்கும். அது உள்ளே இறக்கி விட்டுட்டு ராஜானோடனே அப்படி இறக்கி விட்டார். இறக்கி விட்டோன்னு பார்த்தா ஒரு மஞ்சப்பை, துணி சுற்றின பை ஆட்டோவில் இருக்குது. எடுத்து பார்த்தா அதில் நகைகள். ஐயோ, ஒரு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு நகை கடைக்கு போய் விசாரணை பண்ணுறாரு. அண்ணன், இது இந்த நகையை பார்த்துட்டு இது எங்கே வாங்கினதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த நகையை பொறுத்து சொல்ல முடியுன்ற ஒரு கணக்கு அவர் இப்போ கேட்டு பார்க்குறாரு. அப்போ அந்த சின்ன ஒரு கடை, நகை பற்று வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு சின்ன கடை, அங்கே போய் கேட்டு பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இது மிஷின் கட்டு, இது பட்டறையிலலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கை வேலை கிடையாது, இது மிஷின் வேலை, அதனால பெரிய கடைகளில் தான் அதெல்லாம் வாங்குவாங்க மாதிரி இருக்கும்ன்றதை அவர் உணர்த்திடுறாரு. உணர்த்தோன்னா அப்படியா அப்படின்னு கூட இருக்கிற ஒரு இஸ்லாமிய நண்பர் கூடவே இருப்பார் எல்லாத்துக்கும். அவர் சொல்கிறார், அப்பச்சி இந்த பக்கத்தில் நகை கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். இதோ இங்கே பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு அவர் சொல்லி அனுப்பிச்ச ஒரு முகவரிக்கு அவங்க போகிறாங்க. அந்த பையோடு போகிறாங்க. போயிட்டு அந்த நகைக்கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேங்க, இந்த நம்ம கடையில் நம்ம வண்டியில் ஆட்டோவில் நகையை தவற விட்டுட்டப்பல இது உங்கள் கடை நகையான்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த முதலாளி இருக்கிறவர் கூட பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கடையில் இப்போ பொதுவாக எல்லாம் இன்சார்ஜும் பார்த்துக்கிறவர் மாதிரி. அப்போ அவர் லென்ஸ் வச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் அண்ணே, இது நம்ம கடை சீல் தான் அண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னா அட்ரஸையும் பார்த்து சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த நகையை யார் வாங்கிட்டு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ சமீபத்தில் தான் இப்போ தானே ஆட்டோவில் வாங்கி போயிருக்காங்க. அதனால் உடனே அந்த அட்ரஸை தேடி பிடிச்சி அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த நகையை கொடுக்கறதுக்கு போகிறாங்க. பார்த்துட்டு பில்லை பார்த்து அவர் நகையை பார்த்து அட்ரஸ் சொன்னோடனே அவங்க நகையை பார்த்து கொடுக்கறதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு போனோடனே அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் நகையை விட்டுட்டு எங்களாலே விட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி அந்த நகையை தவற விட்ட மனிதரிடம். அந்த கேட்ட உடனேயே அப்பா அவர் சொல்கிறாரு, சரி இந்த மாதிரி தொலைஞ்சி போயிடுச்சு, கிடச்சிதுன்னொன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஏதோ பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் ஒரு சொல்கிறாரு, இவ்வளோ நாணயமாக ஒரு மனிதர் ஒரு தனி மனித அறத்தோடு ஒருத்தரை அந்த பட்டறைக்கிட்ட கேட்கும் போதும் அவர் சந்தேகப்படலை. அதே மாதிரி அந்த நகைக்கடையில் போய் கேட்டப்போ சந்தேகப்படலை. உரிய என்ன வழிகாட்டுதலோ அந்த வழிகாட்டுதல் காட்டுறாங்க. இவ்வளோ மீறி அவர் எடுத்துகிட்டு அந்த உரியவர்கிட்ட சேர்த்துட்டு கேட்குற கேள்வி தான் ரொம்ப ஒரு தனி மனித அறத்தினோட உச்சபட்சம். ஒரு தனி மனித அறம்ன்றது எவ்வளோ தூரத்தில் இருக்கணுன்றது இதுதான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், ஏம்மா நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண்ணை சொல்கிறாங்க, ஆமாங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது ரொம்ப ஒரு தனி மனித அறம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்க வேண்டும் என்று, அதாவது அந்த தவறை விட்டவர் போலீஸில் கிளைம் பண்ணாரா, இங்கே வந்து அலைஞ்சு திரிஞ்சு தேடினாரான்னு கூட இல்லாமல், அது கிடைக்க பெற்றவங்க பரிதவிச்சு போய் அதான் சொல்கிறேன், நீங்கள் தவறு விட்டு எங்களை அலைய விட்டுறீங்கன்னு பரிதவிச்சு போய் எப்படியாவது பொறுப்பானவர்கிட்ட சேர்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு அந்த விசாரணை செய்கிற இடம்லாம் வந்து ஒரு தனி மனித அறத்தின் உச்சமாக அந்த காட்சியை நான் பார்க்குறேன். மாமனிதன் என்ற படத்தில் அந்த காட்சி சூப்பர் சின்ஸில் இருக்கும். வலைவலியில் பாருங்கள். நன்றி.